அவர் என்ன கேள்வி கேட்குறான்னு சொன்னால், வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் கொடுக்கணும், ஒரு வருஷம் பூர்த்தியான கூட தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இது எந்த ஹதீஸில் வருது? அது சொல்கிறாங்களே தவிர ஹதீஸ்கள் எதையும் என்ன செய்ய முடியலை, காண முடியலை அப்படின்றாங்க. நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே இங்கே கேள்வி கேட்கப்பட்ட டைமில் பதில் சொல்லியிருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம சில செய்திகளை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நேரடியான வார்த்தைகளில் சொல்லப்படாத சில செய்திகளை நாங்கள் அதாவது அமல் ரீதியாக, செயல் ரீதியாக அது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறதோ அதுதான் அதனுடைய விளக்கம் என்று சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய கட்டங்கள் இந்த மசாலாவுக்கு மட்டுமல்ல, நிறைய விஷயங்களுக்கு இருக்குது. நான் ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நீங்கள் அப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்பதுக்கு சொல்கிறேன். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் வந்து என்ன செஞ்சாங்க, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சகோதரர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்களான்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? ஹதீஸில் சப்தமிட்டு ஆமீன் சொல்கிறதுக்கு என்ன செய்யலை, வரலை. நிச்சயமாக ஆமீன் சொல்லுங்கன்னு வந்திருக்குது, ஆனால் சத்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கன்னு வரலை. ஆனால் இந்த ஆமீன் என்ற விஷயத்தோடு சப்தமிடுதலையும் சேர்த்து தான் இந்த இஸ்லாமிய உம்மத் என்ன செஞ்சுக்குது, விளங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்திலையும் நாம் என்ன செய்கிறோம், சப்தமிடுதல், சப்தமிட்டு ஆமீன் சொல்கிறது அப்படி என்ற இடத்த நம்ம புரிஞ்சு செஞ்சுட்டு வரோம். ஆனால் நேரடியாக யாராவது ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் அப்படி ஒரு செய்தி இருக்கான்னு கேட்டால் பதில் என்ன, இல்லை என்றது தான். சிம்பிளாக பதில் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்ம அதை சேர்த்து தான் அதில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவுடைய விஷயத்தில், ஃபித்ராவுடைய விஷயத்தை நோம்பாளி ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒரு முறை கொடுத்தா போதுமா, ஒவ்வொரு வருஷமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கட்டளை இட்டார்களான்னு ஹதீஸ்ல என்ன செய்யலாது, வரல. ஒரு மனிதர் வந்து ஒரு தடவை ரமதான்ல ஃபித்ரா கொடுத்துட்டார், அடுத்த முறையும் அடுத்த ரமதான்லையும் அவர் ஃபித்ரா கொடுக்கணுமா இல்லையான்றது எந்த ஹதீஸ்ல என்ன செய்யலை, வரல. ஆனால் நாங்கள் எப்படி அதை புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படி என்று சொன்னால், எந்த ரமலான்லையும் ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். இதுக்கு நம்ம இந்த காரணம் சொல்ல முடியாது. எந்த காரணம், ரமலான் எப்பயும் வருது தானே, அதனால வார டைம்ல நம்ம கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கலாம்னு சொல்லக்கூடாது. அப்படியே புரிஞ்சுக்கிட்டா ஹஜ்ஜுக்கு அதை பிரச்சனை வரும், ஹஜ்ஜு கடமைன்னு வருது, ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜு செய்கிற கடமை என்ன செஞ்சிடும், ஆகிரும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கல. எனவே எந்த விஷயத்தை இந்த சமுதாயம், அதாவது ஒரு செயலை, ஒரு வார்த்தையை எந்த செயல் ரீதியாக சேர்த்து புரிந்து வருகிறதோ அதை நம்ம அப்படியே புரிஞ்சு கொள்றதுதான் முறையானது. அதே போல உதாரணமா பாருங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற இடத்தை அதாவது மறைமுகமாக புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வஆத்துன் நிசாஸ், அதாவது வஆத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, நீங்கள் என்றைக்கு அறுவடை செய்கிறீர்களோ அன்றைக்கு அவருடைய ஜகாத்தை என்ன செய்யுங்க, கொடுத்து விடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னு சொன்னால், மற்றைய ஜகாத்துகள் அப்படி இல்லை என்ற செய்தி எங்களுக்கு கன்ஃபார்மா என்ன செய்யுது, சொல்லுது. வஆத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அறுவடை செய்கிற நாள்லயே நீங்க ஜகாத்தை என்ன செஞ்சிருங்க, அதுக்கு கொடுத்துருங்கன்ற இந்த கட்டளை மற்ற எந்த பொருளுக்கு என்ன செய்யல, வரல அப்படி என்று சொன்னால் அந்த கடமை அதுல என்ன இல்லை என்பதை புரிஞ்சுக்கொள்றோம். இதுக்கு ஒரு கால அளவு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பகுதி கருத்து முரண்பாடு கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படலை. இதுதான் காரணம். அதாவது வருடம் ஜகாத்து கொடுத்து வருவது, வருஷ பூர்த்தியாயினவரும் ஜகாத்து கொடுத்து வருவது என்கின்ற இந்த நடைமுறை இந்த செயலோடு ஒட்டி ஒரு நடைமுறை என்பதனால தான் இந்த கருத்து முரண்பாடு ஆய்வு என்ற பேரில் எவ்வளோ முன் வச்சாலும் சரி, இதுக்கான எந்த சைட் சப்போர்ட்டும் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலிருந்து கிடைக்காத காரணமாக தான். அதாவது இந்த நூற்றாண்டை தாண்டி இந்த நூற்றாண்டுக்கு முந்தி எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் இதை சொன்னதும் இல்லை, இதை பற்றி என்னது ஆதரிச்சதும் இல்லை. இதுக்கான காரணம் இந்த செய்தி ஆமீன் எப்படி புரிஞ்சு கொண்டோமோ, ஃபித்ராவை எப்படி புரிஞ்சு கொண்டோமோ, ஹஜ்ஜுடைய விஷயங்களை எப்படி புரிஞ்சு கொண்டோமோ, இதே மாதிரி தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுக்கான காரணம். சரி, இப்போ ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இது என்ன செய்யலை, அப்படியெல்லாம் சரியா படலைன்னா ஒரு உண்மையான நியாயமான ஆளாக இருந்தால் ஆமீன் சத்தம் போட்டு சொல்லக்கூடாதுன்னு சேர்த்து சொல்லணும். ஃபித்ரா அந்த வருஷத்தோட முடிச்சிடும்னு என்ன செய்யணும், சேர்த்து சொல்லணும். அல்லது அதுக்குரிய ஆதாரத்தை என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி ஏன் இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்கன்ற கேள்விக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும். இதுதான் நம்ம வளமையாக வைக்கக்கூடிய செய்தி. மற்றபடி வரக்கூடிய ஹதீஸ்கள் என்ன, லா ஸகாத்த ஃபீ மாலின் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், வருட பூர்த்தியாகும் வரைக்கும் எந்த சொத்திலும் ஜகாத் இல்லைன்னு வரக்கூடிய செய்திகள் வந்து, நேரடியாக வரக்கூடிய செய்திகள் வந்து லைஃபான செய்திகள். அவைகள்லாம் என்ன, பலகீனமான செய்திகள். இதுதான் எங்களுடைய புரிதலுக்கான காரணம். இது சுருக்கமாக எங்களால் முடிஞ்ச என்ன விளக்கம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.